அனுப்பப்பெற்ற முகமது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவின் பள்ளியில் அமர்ந்து மக்களுக்கு உபதேசம் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் திடீரென தங்களின் முகத்தை யமன் நாட்டின் பக்கம் திருப்பி புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னார்கள். திட்டமாக நான் யமன் நாட்டிலிருந்து வரும் என் மீது அன்பு கொள்ளக்கூடிய காற்றை நுகர்கிறேன் என்று மொழிந்தார்கள். அதன் பின் அவர்கள் என்னை பின்தொடரும் ஒரு மனிதரின் பரிந்துரை காரணமாக ரப்யா முலரு ஆகிய இரு கூட்டத்தினரின் ஆடுகளின் மீதுள்ள ரோமத்தின் எண்ணிக்கை அளவுள்ள மக்கள் சுவனம் புகுவார்கள் என கூறினார்கள். அன்னலாரின் இச்சொற்கள் அவர்களின் தோழர்களுக்கு வியப்பை அளித்தது. நாயகமே, அந்த நல்லார் யார்? நலமெல்லாம் நிரம்பிய அந்த புனிதமான நபர் யார் என்று சஹாபாக்கள் பெரிதும் ஆவலுடன் கேட்டார்கள். அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அல்லாஹ்வின் நல்லடியார்களின் ஒருவர் என கூறினார்கள். மேலும் யமன் நாட்டிலுள்ள கரன் என்னும் ஊரில் வாழ்ந்து வருகிறார் என்று பதிலளித்தார்கள். அவர் தங்களை வந்து பார்த்துள்ளாரா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் இல்லை, அவர் என்னை தம் கண்ணால் பார்க்காத போதிலும் அகக்கண்ணால் பார்த்துள்ளார் என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் நபி அவர்களை நோக்கி அவர் ஏன் தங்களை தரிசிக்க வரவில்லை என்று வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள் அவர் இறை வணக்கத்தில் தம்மை மறந்து, தம் சுற்றம் மறந்து, தம் சூழல் மறந்து மூழ்கியிருப்பதன் காரணமாகவும், என்னுடைய வழிமுறையை ஷரியத்தை பேணுதலுடன் பின்பற்றி வருவதன் காரணமாகவும் அவர் என்னை தரிசிக்க வரவில்லை. கண்ணிழந்த அவரின் வயோதிக தாய்க்கு பணிவிடை செய்த பின் ஆடு மேய்த்து அதிலிருந்து கிடைக்கும் சிறிதளவு வருமானத்தை கொண்டு அவர் தம் தாய்க்கு உணவளித்து வருகிறார் என்று கூறினார்கள். அதன் பின் சஹாபாக்கள் நபி அவர்களை நோக்கி அவரை தரிசிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கிடைக்காது என்று பதில் கூறினார்கள். அபூபக்கருக்கு கிடைக்குமா என்று அடுத்த வினா எழுப்பினார்கள் தோழர்கள். அவருக்கும் கிடைக்காது என்று உறுதியாக பதில் கூறினார்கள். அண்ணல் நபி அவர்கள் மேலும் கூறினார்கள், எனினும் உங்களில் உமரும் அலியும் அவரை காண்பார்கள். அவரின் உடலெல்லாம் உரோமம் முளைத்திருக்கும். அவரின் வலது முன் கையிலும் இடது விலாவிலும் மருக்கள் இருக்கும். நடுத்தர உயரமுள்ள அவர் கம்பளி உடை அணிந்திருப்பார். எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதன் காரணமாக அவருடைய கண்கள் கலங்கியிருக்கும். இந்த மண்ணில் உள்ளவர்கள் அவரை அறியாத போதிலும் விண்ணில் உள்ள அனைவரும் அவரை அறிவார்கள். அவருடைய இறைஞ்சுதல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் பேறு பெற்றது. மறுமையில் நல்லடியார்களை பார்த்து சுவனம் செல்க் என்று கூறப்படும் பொழுது அவரை நோக்கி நீங்கள் இங்கு தங்கி பாவிகளுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறப்படும். அதன் காரணமாக ரப்பியா முலரு ஆகிய இரு கூட்டத்தினரின் ஆடுகளின் மீதுள்ள உரோமத்தின் எண்ணிக்கை அளவுள்ள மக்கள் சுவனம் புகுவர். நபியவர்களை கண்ணால் கண்டால் சஹாபாக்கள் என்பார்கள். ஆனால் இவர்கள் நபியவர்களின் காலத்தில் வாழ்ந்த போதிலும் ஒரு தடவை கூட நபியவர்களை பார்த்ததில்லை. இவர்களின் வரலாற்று தொடர்ச்சியை அடுத்து வரும் பகுதிகளில் நமது சேனலில் பார்க்கலாம்.